وَلْتَكُن مِّنكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும். சலாமும் சலாத்தும் உண்டாகட்டும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சந்ததிகள் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் மீதும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் அனைவரும் ஒரு மகத்தான சிறப்புமிக்க மாதத்திலே இருந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த மாதம் ஜில்ஹிஜ்ஜா மாதமாக இருக்கின்றது. இஸ்லாத்தின் 12வது மாதமாக இருக்கின்றது. கடைசி மாதம் 1447 இந்த வருடம் ஹிஜ்ரி வருடம் முடிவடைகிறது. இன்னும் 2 நாட்களிலே 17வது நாள் அல்லது 18வது நாள், ஜூன் 17 அல்லது ஜூன் 18 புது வருடம் ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த மாதம் கண்ணியமிக்க மாதம், புனித மாதமாக இருக்கின்றது. அதை நாம் முஹர்ரம் என்று சொல்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனிலே அத்தியாயம் 9 36வது வசனத்திலே அல்லாஹ் தபாரக தஆலா கூறுகின்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். மாதங்களின் எண்ணிக்கை அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹுடைய கிதாப் லௌஹே மஹ்ஃபூஸிலே 12 ஆகி இருக்கின்றது. எப்பொழுது அல்லாஹ் தபாரக தஆலா வானத்தையும் பூமியையும் படைத்தானோ அன்னிலிருந்து ஒரு வருடத்திற்கு 12 மாதம் என்று அல்லாஹ் தபாரக தஆலா நிர்ணயித்தான். அதில் 4 மாதம்
மிக கண்ணியமிக்க மாதமாக இருக்கின்றது, சிறப்பு மிக்க மாதமாக இருக்கின்றது. அந்த 4 மாதம் எந்த மாதங்கள் அல்லாஹ் குர்ஆனிலே கூறவில்லை. 4 மாதம் மதிக்கக்கூடிய மாதம், கண்ணியமிக்க மாதம். ஆனால் எந்தெந்த மாதம், அந்த மாதங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம் நேர்வழி பெற வேண்டும் என்றால் நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் மிகவும் அவசியமாக இருக்கின்றது. குர்ஆனும் ஹதீஸும் இரண்டையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மத்தியில் ஒரு அமானிதமாக அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 4 மாதங்கள் மிக சிறப்புற்ற மாதங்கள், கண்ணியமிக்க மாதங்கள். அந்த மாதங்களை நாம் அந்த மாதத்திலே அதிகமாக நற்காரியங்கள் செய்ய வேண்டும், நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும், நல்ல முறையில் இபாதத்து செய்ய வேண்டும், ஜிகிர் செய்ய வேண்டும், திலாவத் செய்ய வேண்டும். இன்னும் ஏராளமான நற்காரியங்கள் இந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டும். இந்த மாதத்திற்கு நாம் கண்ணியம் அளிக்க வேண்டும். அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகின்றான், ஸாலிக தீனுல் கய்யிம், இதுதான் நிலையான உறுதியான மார்க்கமாகும். இந்த மாதத்திலே நீங்கள் உங்கள் மீது நீங்கள் தீங்கு செய்யாதீர்கள். ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு வருடத்திற்கு 12 மாதமாக இருக்கின்றது. அந்த 12 மாதத்திலே 4 மாதங்கள் மிக முக்கியமான சிறந்த மாதங்கள். அந்த மாதங்கள் தொடர்ச்சியாக ஒன்றுக்கு பின் ஒன்று வருகின்றன. ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வருகின்றன. 4வது மாதம் ஜமாதுல் உஹ்ரா, ஷாபானுக்கு இடையில வருகின்றன ரஜபு மாதம். இந்த ரஜபு மாதமும் புனிதமிக்க கண்ணியமிக்க மாதமாக இருக்கின்றது. ஆகவே இந்த 4 மாதங்கள் மிக கண்ணியமிக்க மாதங்களாக இருக்கின்றன. இந்த மாதத்தில் ஜுல்காதா, ஜுல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த மாதத்திலே மக்கள் ஜுல்ஹிஜ்ஜா ஹஜ் என்ற மாதத்திலே உலக மக்கள் அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்கிறார்கள். அந்த காலத்திலே ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் நடந்து வந்தார்கள், சிலர் ஒட்டகத்திலே வந்தார்கள், சிலர் குதிரை மேலே வந்தார்கள். இப்படி ஹஜ்ஜுக்காக மாத கணக்கிலே அவர்கள் பயணம் மேற்கொண்டு ஹஜ்ஜு நிறைவேற்றுவார்கள். திரும்ப ஹஜ்ஜு முடித்த பிறகு திரும்ப தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்வார்கள். அது செல்வதற்கு குறிப்பாக 1 மாதம் ஆகிவிடும். ஆகவே இந்த 3 மாதம் தொடர்ச்சியாக வருகின்றன. ஏனென்றால் உலக மக்கள்
இந்த மாதத்திலே ஹஜ் என்ற ஒரு பெரிய இபாதத்து செய்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்திற்கு கண்ணியம் மக்கள், குறைஷி மக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருக்கும்போது அங்குள்ள மக்களும் இந்த முஹர்ரம் மாதத்திற்கு கண்ணியம் அளித்தார்கள். ஜுல்ஹிஜ்ஜா மாதத்திற்கும் ஜுல்காதா மாதத்திற்கும் இந்த மாதத்திலே அவர்கள் பாவங்கள் செய்ய மாட்டார்கள், குற்றங்கள் செய்ய மாட்டார்கள், தவறு செய்ய மாட்டார்கள், தீங்கு செய்ய மாட்டார்கள், கொடுமை செய்ய மாட்டார்கள். இந்த மாதத்திற்கு அறியாமை காலத்திலே இஸ்லாத்திற்கு முன்னாலே அங்குள்ள மக்கள் இந்த மாதத்திற்கு கண்ணியம் அளித்தார்கள். இஸ்லாம் வந்த பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இந்த மாதத்திற்கு கண்ணியம் அளித்தார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தபாரக வ தஆலா திருமறை குர்ஆனிலே கூறிவிட்டான், இந்த மாதம் கண்ணியமிக்க மாதமாகி இருக்கின்றது. ஆகவே இந்த மாதத்திலே நீங்கள் குற்றங்கள் செய்யக்கூடாது, தவறுகள் செய்யக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது, பாவமான காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மாதத்திலே வரக்கூடிய இந்த முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள், அந்த 10வது நாளுக்கு நம்ம ஆஷூரா என்று சொல்கின்றோம். ஆஷூரா என்ற தினத்திலே குறைஷிகள் நோன்பு வைத்தார்கள். அதை பார்த்த உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அந்த காலத்திலே நோன்பு நோற்றினார்கள். அதற்கு பிறகு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்ட பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தார்கள். அப்போ இங்குள்ள மக்களும் யூதர்கள், கிறிஸ்துவர்கள் அவர்களும் நோன்பு நோற்றினார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் இந்த நாளிலே எதற்காக நோன்பு வைக்கிறீர்கள்? அப்போ அவர் சொன்னார்கள், மூசாவையும் மூசாவுடைய மக்களையும் பனி இஸ்ராயேலையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஃபிரௌனுடைய சிப்பாய்கள் கொடுமை செய்து கொண்டு இருந்தார்கள், அதிலிருந்து விடுதலை பெற்றார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா இவர்களுக்கு விடுதலை அளித்தான். ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய மக்கள் அனைவரும் கடலிலே மூழ்கி வைத்து விட்டான் அல்லாஹ் தபாரக வ தஆலா. இவர்களுக்கு நஜாத் கிடைத்தது, வெற்றி கிடைத்தது. அந்த வெற்றி கிடைத்த காரணத்தினால் மூசா அல்லாஹுக்கு நன்றி கூறினார்கள். எப்படி நன்றி கூறினார்கள்? அந்த நாள் அவர் நோன்பு வைத்தார்கள். இது ஹதீஸிலே வருகின்றன. ஆகவே நாமும் அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அதிகமாக உரிமை பெற்றுள்ளேன். ஏனென்றால் மூசா என்னுடைய சகோதரராக இருக்கிறார், அவரையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா தூதர் ஆக்கினான், என்னையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா தூதராக ஆக்கி இருக்கின்றான். அதற்காக நான் என்னுடைய மூசாவை நான் முதலில் பின்பற்ற வேண்டும், நான் உரிமையாக இருக்கின்றேன் என்பதற்காக அவரும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் அவருடைய தோழர்களும் அனைவரும் நோன்பு நோற்றினார்கள். ஆகவே இந்த நோன்பு மிக முக்கியமான நோன்பு. இந்த நோன்பு நாம் வைத்தால், சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நோன்பு நாம் வைத்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மைக்காக வாழ்ந்தார்கள் அவர்கள். சஹாபாக்கள் நன்மைக்காக தேடிக்கொண்டே இருந்தார்கள். எப்படியெல்லாம் என்னென்ன நன்மைகள் நம்ம செய்தால், என்னென்ன காரியங்கள் நாம் செய்தால் நமக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா நமக்கு நற்கூலி வழங்குவான், அதற்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நோன்பு நாம் வைத்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்?
யுகஃபிரு சனத்தல் மாசியா, கடந்த ஒரு வருடத்தினுடைய சிறு பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாசிகளையும் மக்காக்கு அக்கம் பக்கத்தில் இருந்த கிராமங்களிலே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை கொடுத்தார்கள், நீங்கள் இந்த நாள் வந்தால் நீங்கள் நோன்பு நோற்க வேண்டும். அப்போ அங்குள்ள மக்கள் எப்படி ஆர்வத்தோடு அந்த நோன்பு வைத்தார்கள் என்றால், அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளையும் வைக்க அவர்கள் முயற்சித்தார்கள். பிள்ளைகளுக்கும் அவர்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆர்வம் ஊட்டினார்கள். அந்த சிறு சிறு குழந்தைகளும் இந்த ஆஷூராவுடைய நோன்பு வைத்தார்கள். அந்த பசி எடுக்கும் சமயத்திலே அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மைகள் கொடுத்து விடுவார்கள் கையில். அது விளையாட்டு கொண்டு அவர்கள் நம்ம கூட சேர்ந்து இஃப்தார் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு அவருக்கு பிள்ளைகளும் வைத்தார்கள். ஆகவே இந்த நோன்பு நாமும் வைக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் ஆர்வம் ஊட்ட வேண்டும். இது முக்கியமான ஒரு நோன்பாக இருக்கின்றது. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்திலே சில நபர்கள் இஸ்லாத்தில் இல்லாத செயல்களும் இந்த மாதத்திலே செய்கிறார்கள். மற்ற சமூகத்தினுடைய பிறப்பு, வருட பிறப்பு வந்தால், நியூ இயர் வந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் வெல்கம் செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய இஸ்லாமியர்களில் சிலர் என்ன செய்கிறார்கள், இந்த மாதம் வந்தால், முஹர்ரம் மாதம், இந்த மாதம் நமக்கு ஒத்து வராதுப்பா, இந்த மாதம் நமக்கு ஆகாது. இதனால் இந்த எண்ணத்திலே எத்தனையோ தவறுகள் செய்கிறார்கள். பித்தத்தான காரியங்கள், மூட நம்பிக்கைகள், சடங்குகள் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் செய்து வருகிறார்கள். நாம் சமுதாயத்திலே பார்க்கின்றோம். இஸ்லாத்தில் ஒரு நபர் இறந்து விட்டால் எத்தனை நாள் துக்கத்தில் இருக்கணும்? வெறும் 3 நாள் மட்டும்தான். 3 நாள் மட்டும்தான் துக்கத்திலே இருக்க வேண்டும். ஒரு நபர் நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சொந்தங்களிலே யாராவது இறந்து விட்டால் எத்தனை நாள் நாம் துக்கத்திலே இருக்க வேண்டும்? நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன கூறுகின்றது என்றால், வெறும் 3 நாள் நீங்கள் துக்கத்திலே இருக்க வேண்டும். யாராவது எவருடைய கணவர் மரணம் அடைந்து விட்டால் அந்த மனைவி 4 மாதம் 10 நாள் துக்கத்திலே இருக்க வேண்டும். அவர்களுக்கு இஸ்லாமிய சட்டம் இப்படி சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் இஸ்லாத்தினுடைய வரலாறு படிக்கும்போது ஏராளமான சஹாபாக்கள் இந்த தீனுக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஒருவர் இருவர் மட்டுமல்ல, ஏராளமான தோழர்கள் தோழிகள் இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். நாம் யார் யாருக்காக அந்த துக்கமான நாள் கொண்டாடுவோம்? யார் யாருக்காக துக்கத்திலே நாம் இருப்போம்? அதற்காக இஸ்லாத்திலே துக்கமான யாராவது மரணம் அடைந்து விட்டால் வெறும் 3 நாள் மட்டும் நீங்கள் துக்கத்திலே இருக்க வேண்டும். ஆனால் ஹுசைன் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு இறந்து ஆயிரக்கணக்கான வருடம் ஆகிவிட்டது. இன்றைக்கு மக்கள் அந்த ஹுசைன் ரஸியல்லாஹு தஆலா அன்ஹுடைய துக்கத்தை கொண்டாடுகிறார்கள்.
அதில் செய்யாத செயல்கள், இஸ்லாத்தில் இல்லாத சடங்குகள் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் செய்து வருகிறார்கள். என்னென்ன செய்கிறார்கள்? நாம் சில விஷயங்கள் நாம் பார்ப்போம். இன்று முஸ்லிம்களில் பலர் இந்த மாதத்தில் அல்லாஹும் அவனது தூதரும் போதிக்காத நேர்வழி பெற்ற நபி தோழர்கள் செய்யாத சடங்குகளை செய்கின்றனர். 10வது நாளை துக்க நாளாக நினைக்கின்றனர். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கொலை செய்யப்பட்டார், அதை நினைவு கூறுகின்றனர். இதற்கு மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. துக்க நாள் கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. மன் தஷப்பஹ பிகௌமின் வஹுவ மின்ஹும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். யார் உங்களில் மற்ற சமூகத்தை பின்பற்றுகிறார்களோ, மற்ற சமூகங்களின் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். நாம் எப்படி வாழணும்? இஸ்லாம் என்ற மார்க்கம் அல்லாஹ் கூறுகின்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், நான் உங்களுக்காக அரஃபாத் மைதானிலே இந்த வசனம் இறக்கப்பட்டது. அந்த நேரத்திலே அல்லாஹ் கூறினான், நான் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன். புது புது விதமாக புதிய காரியங்கள் எதுவும் இஸ்லாத்திலே நுழையக்கூடாது. நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு பித்தத்தான காரியங்கள், எந்த ஒரு சடங்குகள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. ஒரு தூய்மையான இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்ந்து அல்லாஹ்விடத்தில் நாம் அடைய வேண்டும். இப்படி நாம் வாழ வேண்டும். மன் தஷப்பா பிகௌமின், யார் உங்களில் மற்ற சமூகங்களின் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள். நம்முடைய பெயர் இஸ்லாமிய பெயராக இருக்கலாம், அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்ற பெயர் இருக்கலாம். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்றால் அவர்களை காப்பி அடிக்கிறோம். மற்ற சமூகங்களுடைய கலாச்சாரத்தை நாம் காப்பி அடிக்கின்றோம், அவர்களை பின்பற்றுகிறோம். இப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை வீணாகி போய்விடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாம் கவனத்திலே கொண்டு வர வேண்டும். இறந்தவர்களுக்காக 3 நாட்களுக்கு மேல் துக்கத்தை கடைபிடிக்க கூடாது. ஆனால் கணவர் இறந்துவிட்டால் மனைவி 4 மாதம் 10 நாள் துக்கத்தில் அனுசரிக்க வேண்டும் என்று புகாரிலே 313வது ஹதீஸில் வந்திருக்கிறது. இம்மாதத்தில் முஸ்லிம்கள் செய்கிற சில அனாச்சாரங்கள், பஞ்சா என்ற கை வடிவத்தில் அலங்கரித்து வைப்பது, அதை புனிதமாக கருதுவது, அதற்கு வழிபாடுகள் செய்வது, உடலை கிழித்து கொள்வது, மாரடிப்பது, யா அலி யா ஹுசைன் என்றே கத்துவது, பஞ்சாவுடன் ஜோடிக்கப்பட்ட வீடு போன்றவற்றை வீதிகளில் இழுத்து கொண்டு உலா வருவது. இந்த 10 நாட்களில் கணவன் மனைவி பிரிந்து இருப்பது. கணவன் மனைவியுடைய முகத்தை பார்க்கக்கூடாது, மனைவி கணவருடைய முகத்தை பார்க்கக்கூடாது, பிரித்து விடுகிறார்கள். 10வது நாள் தீ மிதிப்பது, உடலை அலங்கோலப்படுத்துவது, விசேஷமாக உணவு சமைத்து பரிமாறுவது, இவையும் இன்னும் இவை போன்ற செயல்கள் முற்றிலும் இஸ்லாமில் வெறுக்கப்பட்ட செயல்களாகும். ஆகவே அல்லாஹுக்கு நாம் நன்றி கூற வேண்டும் இஸ்லாமியர்களே. ஏனென்றால் அவன் நமக்கு நேர் பாதை, தூய்மையான, எளிமையான, இனிமையான, இலகுவான மார்க்கம் இஸ்லாம் நமக்கு அல்லாஹ் வழங்கினான். இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு கோட்பாடுகளும் நாம் பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு இலகுவாக இருக்கின்றன, எளிமையாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம், ஒரு தூய்மையான மார்க்கம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். நாம்
மற்ற மனிதர்கள் போல் அல்ல. நம்முடைய பார்வை நாம் மற்ற சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரியாகி நாம் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய பழக்க வழக்கங்கள் முற்றிலும் இஸ்லாமிய அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லஸீன ஆமனு உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஓ நம்பிக்கையாளர்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து அல்லாஹ்விடத்திலே நாம் அடைய வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் வருகின்ற இம்மாதத்திலே நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்வதற்கும் பிதத்தான காரியங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் நம்முடைய சமூகங்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.